வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ். இது என்னோடய முதல் வீடியோ. இந்த வீடியோவில் எஸ்ஐஆர் ஃபார்மில் காலம் பி மற்றும் காலம் சி இந்த 2 இடத்துல நம்ம ஃபில் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எப்போ நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எப்போ நடந்துச்சுன்னா 2005 மற்றும் 2002 இந்த 2 வருடங்களிலே நடந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு 2K கிட் நேற்று தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயிலாம் கேதர் பண்ண எனக்கு ஒரு 1/2 டே மேலே ஆச்சு. காலம் பி யார் ஃபில் பண்ணோம்னா 2005க்கு முன்னாடி அவங்களோட பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அவங்க அந்த காலத்தை ஃபில் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஒரு 2K கிட்னால நான் 2005க்கு முன்னாடி ஓட்டர் ஐடி என்கிட்ட இருந்திருக்காது, நான் ஓட்டும் போடலை. ஸோ அதனால் காலம் பியை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக காலம் சிக்கு போயிடலாம். காலம் சியில் யாரோட டீட்டெயில் நம்ம கொடுக்கணும்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் 2005க்கு முன்னாடி ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்திருக்கும். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஓட்டர் டீட்டெயில்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நம்ம ஆன்லைனில் ஈஸியாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா 2005க்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனில் நம்ம பேரண்ட்ஸ் எந்த ஊரில் எந்த எலெக்ஷன் பூத்தில் ஓட்டு போட்டாங்களோ அதோட டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதற்கான அஃபீஷியல் சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சைட்டில் ஸ்கால் பண்ணி எண்டுக்கு வந்தீங்கன்னா 2002 மற்றும் 2005 நடந்த எஸ்ஐஆருக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2002 மற்றும் 2005. உதாரணமாக இப்போ 2005ஓட லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்திருக்கேன். 2005 பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் ஃபுல்லாக எஸ்ஐஆர் நடந்திருக்கு. ஸோ நான் காஞ்சிபுரம் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அதில் சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா நான் தாம்பரம் செலக்ட் பண்ணுறேன். அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே தான் நடந்திருக்கு. இதில் பாகமன் அப்புறம் பேர் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேப்சா கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பிடிஎஃப் வரும். நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். அதில் தொகுதி எண் மற்றும் பேர், பாகமன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ மூலமாக 2005 நடந்த எஸ்ஐஆரில் உங்களோட ஓட்டர்ஸ் டீட்டெயில் அல்லது உங்களோட பேரண்ட்ஸோட ஓட்டர் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.